இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்று நடைபெறுகின்ற ஆளுநர் உரையை புறக்கணிக்கக்கூடிய முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்து சமீபத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடுமையாக பெய்யும் என்று முன்கூட்டியே எச்சரித்தும் கூட தமிழக அரசு காலத்தை நடவடிக்கை எடுக்க தவறியதனுடைய விளைவாக சென்னை மாவட்டம் மட்டுமல்ல, கடலூர், திருவள்ளூர் இதுபோன்று இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கடுமையான வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வீடுகள் இழந்து, உடைமைகளை இழந்து, சேதாரங்கள் அதிகமாக ஏற்பட்டுள்ளதை தமிழக அரசு கண்டுகொள்ளவே இல்லை, சரியான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதனை எங்கள் கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதேபோல கனமழையினால் செம்பரம்பாக்கம் ஏரி நிறைந்து விடும் என்ற எச்சரிக்கையினால் தற்போது ஏரியில் உள்ள தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று பொதுப்பணித்துறையின் கீழ் மட்ட அதிகாரிகள் எச்சரித்தும் கூட அதை கேட்காமல் திறந்துவிட்டதனுடைய விளைவாக வெள்ளத்தினால் சென்னையே மூழ்க வேண்டிய காரணமாக அமைந்திருக்கின்றது. அதை காலத்தே தமிழக அரசு திட்டமிட்டு செய்திருக்க வேண்டும். தமிழகத்தில் சமீப காலமாக தலித்துகள் மீது கடுமையான தாக்குதல் அதிகரித்து வருவதை மாநில அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது சம்பந்தமாகவும் அதனுடைய குரூர வடிவம் மயிலாடுதுறை அருகிலுள்ள திருநாள்கொண்டச்சேரியில் வெளிப்பட்டுள்ளது. முதிய தம்பதியர் இருவருக்கும் இறந்த பின்பும் கூட அவர்களது பிரேதத்தை பொதுவெளியில் எடுத்துச் செல்ல அனுமதிக்காதது கடும் கண்டனத்திற்குரியது, சட்டமீறலாகும். மேலும் உயர்நீதிமன்றம் பொதுவெளியில் பிரேதத்தை எடுத்துச் செல்ல பாதுகாப்பு வழங்குமாறு உத்தரவிட்டும் கூட அனுமதிக்க மறுத்திருப்பதும், அதனை மாநில அரசு கண்டும் காணாமல் இருந்ததும் சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தமிழகத்தில் காவல்துறையினுடைய அத்துமீறல் நடவடிக்கை இந்த நேரத்திலே கண்டிப்பதோடு நெல்லுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையை தீர்மானிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்ற முன்வைத்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.